ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் ஹோம். ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும்போது டக்குன்னு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபிஸ் பார்க்கலாமா? அதுவும் குறைவான நெய்யில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம் வாங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு மிக்சர் ஜாரில் 1 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் தேங்காய்க்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். நான் குண்டு வெல்லத்தை துருவி சேர்த்துக்கிறேன். வெல்லத்தில் தூசி இருக்கிற மாதிரி இருந்தால் 1 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடிக்கனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து முந்திரியோட கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், முந்திரியோட கலர் மாறிடுச்சு. முந்திரி நல்லா வறுப்பட்டுருச்சு. வறுத்த முந்திரியை வேறு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே நெய்யிலே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. தேங்காய் விழுது சேர்த்துனதும் நெய்யும் தேங்காய் விழுதும் ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே சர்க்கரை நல்லா கரைஞ்சி இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகுதுங்க. பாருங்கள், தேங்காயோட கலர் நல்லா மாறி கொஞ்சம் கெட்டியாகிருக்கு. தேங்காய் அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. தேங்காய் துருவினா மட்டும் போதும். 10 நிமிஷத்துல இந்த அல்வா செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வத்திருச்சு. ஆனால் இன்னும் அல்வா பதத்துக்கு வரல. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகுதுங்க. பாருங்கள், ஹல்வா நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், டேஸ்டான கோகோனட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்துனதும் முந்திரி அல்வாவோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாதுங்க. தேங்காயிலேருந்து வர எண்ணெயே போதும். அந்த அல்வா நல்லா திரண்டு வந்துடும். பாருங்கள், ஆரோக்கியமான தேங்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குறைவான பொருளில் ஆரோக்கியமான ஒரு இனிப்பு செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த தேங்காய் அல்வா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த தேங்காய் அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.